ஸோ ஹாய் கைஸ், ஐ எம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடபிள்யூடி D1 கூட ஒரு ரூம் மேட்ச் தான். சரி வாங்க. நான் ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரில் இருந்தால் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம பழைய டிடபிள்யூடி இட்டாச்சி ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் நாம இருக்கா லைட்டு வீட்டுலாம் பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னேன். அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால தான் நான் வீடியோ போடல. இன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோவோட ஆரம்பிச்சிருக்கேன். என்னாச்சுயா? சரி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் போயிட்டுருப்பேன். அது ஏன்னு எனக்கே தெரில கைஸ். என்னடா செட்டிங்ஸே எங்கே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால இந்த ரெக்கார்டில் போட்டு வச்சுட்டு அதை ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இனிமேல் நம்ம இந்த மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் மட்டும் கொடுப்போம். நார்மல் வீடியோ இந்த மாதிரி கொடுப்போமான்னு எனக்கு தெரில. சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பேசிக்கிட்டே நம்ம டிடபிள்யூடி ஃபர்ஸ்ட் ரவுண்டு டெசர்ட்டிகள் வச்சு போட்டோம். சரி வாங்க, இந்த ரவுண்டு தான் இங்கே சரியான ஷாட்டு. இதில் இல்லை இந்த ரவுண்டு ஆமாம் இந்த ரவுண்டு அடிச்சிருவேன் கைஸ். ஆனால் நம்ம டிஎன்டபிள்யூ கேமிங் இருக்கார்ல, அவருக்குலாம் லாங் வீடியோவுக்கு சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஷார்ட்ஸில். அப்போ சப்போர்ட்டு கொடுத்துருங்க கைஸ் நீங்கள். ஐயோ இது வேற. இப்போ சரியான ஷாட்டுலாம் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. டெசர்ட்டிக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் இது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, அதனால தான் நான் டெசர்ட்டிக்கில் அடித்தேன். இந்த ரவுண்டு என்ன ஆகும் எனக்கே தெரில கைஸ் கரெக்டாக. வாங்க நம்மளே போய் பார்ப்போம். பாருங்க, மல்டி ஹெட்ஷாட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்க வேணாம். ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா நம்ம வந்து வின் பண்ணுறது மட்டும்தான் காட்டும். ஃபுல் மேட்ச்சும் நம்ம காட்ட போகிறோம். சரி கைஸ், நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் வீடியோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், இல்லை நாளைக்கு வந்துடும், இல்லை இன்றைக்கே கூட வந்துடும். இன்றைக்கி வருமானு கன்ஃபார்மாக தெரில கைஸ். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கைஸ் க்ளோவலாக போடுவேன். இந்த இடத்துல ரூம் ஆச்சுனாலே நான் இப்படி தான் க்ளோவல் போடுவேன். இந்த மாதிரி சரியான ஒரு ஒன் டாப் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். எனக்கா இல்லை அவருக்கா? அவருக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இந்த நேரத்தில் அவர் ஆஃப்லைன் போயிருப்பாரு. இல்லை 999 ஆயிருக்கும் அவருக்கு, அதனால நான் வெயிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், சரியான மூமெண்ட் கொடுத்துருப்போம். விழாதுன்னு சொல்லிட்டு அடித்தா நிறையா வாட்டி விழுது கேஸ். அதுதான் எனக்கு இப்போ ஷாக்கு. இப்போ பாருங்களேன், என்ன ப்ரோ அவர் அடிச்சிட்டாங்க கேஸ், நான் அடிக்கல. சரி பரவாயில்ல விடுங்க. நிறைய இந்த M590 நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் கேஸ். நல்லா M590 எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ என்னடானா M590 செம்மையாக வந்துட்டா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரில. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்ன்னு வந்துட்டே இருக்கும். ஏன்னா ரிப்பேர் கிட்டு மொத்த காசுக்கும் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் 4000 ரூபாய் திருப்ப காலியே பண்ணல. இந்த ரவுண்டு அவர் எலிமினேட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ரவுண்டு அவர் ஜோனில் போய் எலிமினேட் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் வந்து 999 போயிடுச்சுன்னு ஆஃப்லைன் போயிட்டார். இல்லை இந்த ரவுண்டு அவர் ஆஃப்லைன் போக மாட்டார். நான் சும்மா இதில் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் கீழே விழுந்துருவேன். இங்கே பாருங்க, கடைசி வரைக்கும் இதில் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஏறுவேன். லாஸ்ட்டாக இப்போ தான் ஏறுவேன். இப்போ கூட ஏறல, இப்போ தான் ஏறுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் வர கடைசி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டார். எங்கே இருப்பாருன்னு தெரில. அங்கே பாருங்க, ரைட் சைடில் இருக்காரு. அங்கே இருக்காருங்க, அங்கே இருக்காரு. இந்த ரவுண்டு அவர் தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரவுண்டு டெசர்ட்டிக்கில் M590 ஆடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் டெசர்ட்டிக்கில் ஆடுவாரா. அப்புறம் நான் தோத்துருவேன்னு நினைக்கிறேன். விழாதுன்னு சொல்லிட்டு அடித்தா நிறைய வாட்டி விழுந்துருது கைஸ். பார்த்தீங்களா? சரியான மேட்ச் கைஸ். ஆனால் அதே மாதிரி யாரெல்லாம் மறக்காம CSK ஃபேனோ சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, RCB ஃபேன்னா லைக்கை போட்டுருங்க, அப்புறம் GT ஃபேன்னா கமெண்ட்டை போட்டுருங்க, MI ஃபேன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, அப்புறம் நம்ம இந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஷார்ட்ஸு ஃபஸ்ட்டு வியூஸ் போயிட்டு இருந்தது லாங் வீடியோ போல்.
இப்போ என்னன்னா ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போகுது. இப்போ ஒரு எஃபெக்ட்டுக்காக நான் இப்படி போட்டு ஒரு கொடியை மட்டும் போட்டு போவேன். அது ஏன் போட்டேன் எதுக்கு போனேன்னு எனக்கு தெரில. அது சும்மா ஒரு எஃபெக்ட்டுக்காக போனாங்க. பக்கத்தில் எனிமி இருக்கிற மாதிரி காட்டுது பார்த்தீங்களா? அது ஏன்னே தெரில. ஆனால் அவன் அங்கே தான் இருப்பான். திருப்ப தான் இங்கே வந்துடுவான். ஆமாம் பின்னாடி இருப்பார். இப்போ பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவரே சொல்லுவார், ப்ரோ என்ன ப்ரோ அங்கே போயிட்டுருக்கேன், நான் இங்கே இருக்கேன் ப்ரோ அப்படின்னு. நான் ஷாக் ஆகிட்டேன், என்ன ப்ரோ அங்கே குளோவால் இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க அவர் தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம மூமெண்ட்டில் எனக்கே இந்த ஸ்பெக்டேட் பண்ணும்போது தான் இங்கே மூமெண்ட் எப்படி நல்லா இருக்கு. இதே நம்ம மேட்ச் விளையாடும் போது அப்படியே நம்ம விளையாடும் போது மூமெண்ட்டே கொடுக்குற மாதிரியே தெரில. ஆனால் இந்த சிட்டப் குளோவெல்லாம் அவ்வளோ கரெக்டாக தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் ஜம்ப் குளோவால் போட்டேன். ஜம்ப் குளோவால் தான் இப்போலாம் நிறையா போடுறேன். நான் சிட்டப் குளோவெல்லாம் போடுறதே இல்லை. பாருங்க அதே மாதிரி M5 வந்துட்டா பிடிச்சா 600 டேமேஜ் போகுது கைஸ். எனக்கு செம்ம ஷாக்கு. 600 டேமேஜுக்குலாம் வந்துட்டா பிடிச்சா 600 டேமேஜ் போகுது. ஏடபிள்யூ 1300 போகும். இப்போ திருப்பவும் நான் எஃபெக்ட்டுக்காக என்னென்ன பண்ணுவேன் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க எத்தனை வாட்டி எஃபெக்ட்டுக்காக எதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்க அது வெடிக்கிற மாதிரி காட்டல ரெக்கார்டிங்கில். ஆனால் மேட்ச் எஃபெக்ட்டுக்காக அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். சரி கைஸ், நாம் நாளைக்கு நம்ம TNW கேமிங் கூட ஒரு சண்டே ஸ்பெஷல் வரும். ஏன்னா இன்னைக்கு அவர் ஃபங்க்ஷன் போகிறாருன்னு சொன்னார். அதனால தான் நான் இன்னைக்கு அவர் கூட சேர்ந்து வீடியோ போடல. அதே மாதிரி எடிட்டிங் வேலைலாம் பார்க்கலாமா வேணாமா, எனக்கு இந்த இன்ட்ரோ நான் ரொம்ப நாளாக செய்யணும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நாளாக அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்குவாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆயும் அதனால கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. பாருங்க கொடியை மட்டும்லாம் போடுவேன், இது ஒரு எஃபெக்ட்டுன்ட்டு. இந்த ரவுண்டு தான் அவர் எலிமினேட்டட் வருவார். ஏன்னா ட்ரிபிள் நைன் இல்லை, அவங்களோட ஹவுஸில் யாரோ கூப்பிட்டனால அவர் எலிமினேட் ஆகிடுவார். அவர் அப்படியே ஒரே இடத்துல நின்று எலிமினேட் ஆகிடுவார் ஜோனில். சரி கைஸ், எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில. அதனால தான் நான் ரூம் வச்சு சும்மா அப்போ எடுத்து ரெக்கார்டிங் வச்சுருப்பேன். எப்போவுமே ரெக்கார்டிங் அதுவே ஆகிடும். அதனால இந்த ரெக்கார்டிங் ஆச்சு, கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே போட்டேன். பாருங்க எஃபெக்ட்டுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா? ஐயோ இப்போ பாருங்க திருப்பவும் அதே தான் பண்ணுவேன். ஆனால் அந்த ஃப்ளாஷ் வர மாதிரியே காட்டாது. ஏன்னா ரெக்கார்டிங் அது காட்ட மாட்டேது, என்னன்னு தெரியல. திருப்ப அதான் பண்ணிட்டு இருக்கேன். மல்டி அட்டாக் கீழே ஹெட்ஷாட் அடிக்கிறத மட்டும் காட்டும். சரி கைஸ், நம்ம கிராண்ட் ஆர்மின்னு ஒரு கில்டில் சேர்ந்துட்டோம். அது ஏன்னு உங்களுக்கு இந்த விசார்டு, நம்ம அந்த கில்டுலேருந்து நான் வெளில வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு சிக்ஸ் லெவல் கில்டு. நாங்கள் அவர்கிட்ட கன்று இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவர் எடுப்பார். இப்போ அசிங்கமாக ஒரு இதை பண்ணுவார் பாருங்க கைஸ். அவர் இப்போ பாருங்க பார்த்தீங்களா, ஏன் வச்சு அடிக்கிறேன். இதில் எமௌண்ட் வேறு போட்டாரா, எனக்கு அடுத்த ரவுண்டு செம கோவம். ஆனாலும் அவர் தான் அடிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் போக போக பாருங்க இங்கே நடக்கிறதே வேற. இந்த ரவுண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற ரவுண்டெல்லாம் பாருங்க, எனக்கு செம கோவம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரவுண்டு அவர் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா ரவுண்டுமே நான் வந்து அடிச்சிருப்பேன். மீதி எத்தனை ரவுண்டு, 3 ரவுண்டு, மீதி 3 ரவுண்டுமே நான் தான் அடிச்சிருப்பேன். சரி கைஸ் வாங்க, இந்த ரவுண்டு எப்படி இருந்தாலும் நம்ம தூக்க தான் போகிறோம். அது கன்ஃபார்ம் தெரிஞ்சது தான். இது நீங்கள் இதுலேயே கூட பார்த்துக்குவீங்க பாருங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தேர்ட்ல வந்து அவர் எலிமினேட் ஆகிட்டாருனால அப்படி காட்டுது. இப்போ பாருங்க, ஆனால் நம்ம தான் அவர் அடிச்சிருவாரு. அது டபுள் பார் வச்சு தான் அவர் அடிப்பார். M590 சொல்லிட்டு டபுள் பார்லேயே ஆடிட்டு இருப்பார் அவர். என்னன்னே புரியல. இப்போ பாருங்க, நான் இங்கேருந்து அடிக்க ட்ரை பண்ணேன், விழாது. கிட்ட போனேன், அதுக்கப்புறம்
க்ளோவால் போட்டால் அப்படி விழுந்துச்சு கைஸ். உடனே அவர் குதிச்சு வரும்போது அடிச்சிட்டாரு. திருப்பவும் அமௌண்ட்டு போட்டார். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே விடக்கூடாதுடா. அப்புறம் அவர் அமௌண்ட்டு போட்டுகிட்டே இருப்பார். இதுக்கு மேலே விட்டா நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற வீடியோவை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஷாக் ஆகிடுவோங்க. ஏன்னா அப்படி அடித்தேன். இந்த இந்த 2 ரவுண்டு அமௌண்ட்டு போட்டது தப்பா இல்லையா கைஸ்? அதனால ஐயோ கைஸ் ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த செலப்ரேஷனுக்காக ஒரு 11 பேர் செத்துட்டாங்க. ரொம்ப சேடாக இருக்குது. அதாவது அவங்க செலப்ரேஷன் பண்ணலாம், பட் இப்படியா? அங்கே 50,000 பேர் தான் இங்கே இருக்கவே முடியும். ஆனால் அவங்க 2 லட்சம் பேர் அங்கே வந்தால் இழப்பு இருக்காமல் என்ன கைஸ் ஆகும்? அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் நினச்சிருப்பாங்க திருப்ப வந்துடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க. ரொம்ப இதுக்கு மேலே அதை பற்றி பேச விரும்பல கைஸ். எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. பாருங்க, ஜோனில் போயிட்டு வருவேன், அப்படியே நமக்கு டேமேஜே இல்லாது. அது டக்குன்னு வந்தனால எனக்கு டேமேஜ் இல்லைல்ல. இங்கே பாருங்க ஆமாம், சின்ன சுவாமி ஸ்டேடியம் இல்லை. ஐயோ, அந்த ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடந்தது. நரேந்திர மோடியோட ஸ்டேடியமில். அதுக்கு ஒரு ஆர்சிபி அஃபீஷியல்ஸ் ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அது என்னன்னா நமக்கு தெரியல கைஸ். வாங்க. என்னையா இது? ஓ ஓகே. நான் கூட பயந்துட்டு வர செகண்ட் என்னடா இவரை டப்புன்னு குதிக்கும் போது கரெக்டாக அடித்தான் டபுள் பாரில். இந்த ரவுண்ட் ஒரு தரமான ஹெட்செட்டாக இருக்க போகுது. இந்த 7வது ரவுண்ட் பாருங்கள். ஐயோ, எனக்கு இந்த ரவுண்டு தான் ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா சரியான மண்டா படிப்பேன் இந்த ரவுண்டில். அப்போ தான் அமௌண்ட்டு போடுவேன். ஏன்னா அவர் எனக்காக அமௌண்ட்டு போட்டார்ல ரெடியா, அதனால அதுக்கப்புறம் அடுத்த 2 ரவுண்டு விடவே கூடாதுடா, நாம தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். வெறி கொண்டு போயிட்டுருப்பேன் க்ளோவால் போட்டு பின்னாடி. அப்படி இப்படின்னு மூமெண்ட்டு கொடுப்பேன். 360 மூமெண்ட்டு கொடுப்பேன். அப்புறம் நம்ம பிளாக் ஷாட் வீடியோ எப்போ அப்புறம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரூம் மேட்ச் தான் வரும். ஃபன்னி ரூம் மேட்ச்லாம் அந்த மாதிரி தான் இது வரும். ஃபன்னி ரூம் மேட்ச் வேணாம். லைவும் நம்மளால் போட முடியாது. ஏன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்ல. லைவ் இருக்க முடியாது. லைவ் இருந்தால் அப்படியே நம்ம லைவ் போட்டு நம்ம ரூம் கூட காமிச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளாட்லாம். ஆனால் லைவ் தான் நம்மளால் போட முடியாது கைஸ். சரி, ஃபன்னி ரூம் மேட்ச் வேணாம். என்ன பண்ணலாம்? சரி கைஸ், நான் ஓட்டிங் போஸ்ட்டில் போடுறேன். அது எப்படி என்ன ஓட்டிங் என்ன வேணும்னு மட்டும் போடுறேன். நான் யாருமே சில நேரத்தில் ஓட்டிங் போட மாட்டேங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு வந்துருக்கோம்ல, அப்போ உடனே நம்ம வந்துட்டா எப்படி? அதனால் சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ஒரு தரமான ஹெட்ஷாட் அடிச்சு அவரை முடிச்சு விட்டு அமௌண்ட்டு போட்டிருப்பேன். சரி வாங்க, லாஸ்ட் 1-on-1 லாஸ்ட் ரவுண்டு கேஸ். இதை 2xல் போட்டு காட்டுறாங்க. 3x 4x 8xல் போடுறேன். ஐயோ வேணாம். வேணாண்டா. 1x. இப்போ பாருங்க, இப்போ தான் விழுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்பயும் விழலை. விழுந்துருச்சு. போய் ஆகிஸ். இப்படி தான் நம்ம இந்த மேட்ச்சை போய் அடித்தோம். அதே மாதிரி நம்ம யூஐடி வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி நாம நாளைக்கு ஒரு கன்ஃபார்மாக ஒரு சண்டே ஸ்பெஷலோட வரேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இதான் என்னோட புது கில்டு. என்னோட கில்டில் ஆக்சுவலி இங்கே பாருங்கள், அந்த கில்டோட ஓனர் இவர் தான், மாட்டு அருண். அதுக்கப்புறம் இவர் யார் நம்மளை கில்டு சேர்த்தான்னு நான் காட்டுறேன். இவர் இல்லைன்னா இந்த கில்டு சேர்ந்துருக்க முடியாது. இவர் தான் ஜெராக்ஸ் எஃப்எஃப். இவர் இல்லைன்னா இந்த மேட்ச்சில் அதாவது இந்த கில்டு வந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த பைக் ஸ்கின் நம்ம வச்சுருக்கோம். இந்த க்ளோவால் நம்மளால் வாங்க முடியாது கீஸ் நம்ம டாப் அப் பண்ண முடியும். ஏன்னா குஸ்ரியோன்னு ஒரு ஆப்பு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அந்த ஆப் வச்சு நம்மளால் ரெடிம் கோட் எடுக்க முடியுது கீஸ். எனக்கு செம ஷாக்கு. அதனால தான் நான் வாங்கடா செவ்வாழைன்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படியே நம்ம டாப் அப் பிளேயரை மாறிடலாம். இந்த லெவல பாஸ், ஐயோ ப்ரைம் லெவல் 1 ஏதோ புதுசாக வந்திருக்கு. ப்ரைம் லெவல் 2, ப்ரைம் லெவல் 2வா? பர்த்டே, ஆனிவர்சரி, தீபாவளி, வின்டர் ஏதோ ஒன்று. பா என்னது இது? ப்ரைம் 2ல என்ன கிஃப்ட்டு? ப்ரைம் 2 சிம்பிள் குளோவால். இப்போ பாருங்க, ப்ரைம் 3ல இந்த குளோவால் கிடைக்குமா? ப்ரைம் 4ல இந்த அமௌண்ட்டு 100+ ஃப்ரெண்ட் ஸ்லாட்டா தானே. அட்வான்ஸ்டு ப்ரைம் அவதார் அண்டு ஓகே. கலர்டு நிக் நேம் கைஸ் செமையாக இருக்கு. இது நான் ப்ரைம் இன்வைட்டு. ஓ நம்ம இன்வைட் பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி காட்டும் போல. இது நம்மளோட சிம்பிள் ப்ரைம் ப்ரொஃபைல் அனிமேஷன். லெவல் 6 போனால் பாருங்களேன், நல்லா இருக்கு கைஸ். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இயர்லி ஆக்சஸா? என்ன கைஸ் சொல்கிறானுங்க என்னங்க இயர்லி ஆக்சஸ்? இதெல்லாம் நியாயமாக இருக்கா இல்லையா? நியாயமே இல்லை. ப்ரைம் ஸ்டோர் லெவல் 7ல் கைஸ் நம்ம ஒரு டாப் அப் பிளேயர் ஆக போகிறோம். அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. என்னதுடா இது? சரி செமையாக இருக்கு. இந்த இந்த கன்ஸ்கின் நல்லா இருக்குது. கொஞ்சம் பேட்ச்க்கு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த பண்டில் மாற்றி விட்டானுங்க ஈஸி, என்னன்னு தெரில. அதே மாதிரி போன வாட்டி ப்ளூ கலரில் ஒரு பண்டில் வந்ததுல அதோட ஷர்ட்டு மட்டும் என்கிட்ட இருக்கு. மற்ற எதுவுமே இல்லை. அது எப்படி எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரில. நீங்கள் பாருங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி அது ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியல கைஸ், அதனால தான் கேட்குறேன். பாருங்க, இதோ இதான். இது என்கிட்ட இந்த சட்டை மட்டும் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வரல. ஆனால் இதுதான் இந்த லக்கி ராயில் விட்டானுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ இதை தூக்கிட்டானுங்க, என்னன்னு தெரில கைஸ். அதே மாதிரி இந்த வாட்டி ஹீரோக்கு போவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போவோம். நான் ஒரு பண்ணு காட்டணுன்றதானே. ஐயோ அது அவுட்ஃபிட் கேர்ள்ஸ்க்கு இல்லையா கைஸ்? ஐயோ அந்த இதுதான் கைஸ். பார்த்தீங்களா இந்த ஜெயித்தேரி அவுட்ஃபிட் நல்லாயிருக்கு. இதோ இதுதான் நாங்கள் டைனாமிக் டியோவில் போட்டு எடுத்தோம். செமையாக இருக்குல்ல? இது வந்து எப்போ திரும்ப எடுத்தேன்? எப்பயும் எடுத்தேன் கைஸ், ஆனால் கரெக்டாக தான் இல்லை. இதுவும் நல்லாயிருக்கும். எஃப்எஃப் டோக்கனில் எடுத்தேன். இது எப்படி எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை கைஸ். அப்புறம் இது ஹீரோக் சட்டை. அது எப்போ எந்த சீசனு? சீசன் 38ல் வந்திருக்கு கைஸ். சரி இதான் நம்ம ஐடி கலெக்ஷன் கைஸ். இன்னும் இதை விட நிறையா கலெக்ஷன் வரப்போகுது கைஸ், அதான் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா நாம் இந்த லெவலப் பாஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதை தான் போட போகிறோம். இது எல்லாத்தையும் போட போகிறோம் கைஸ். இது எப்படின்னா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்க, இதுக்குள்ளே போயிட்டு இப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, அது வரட்டும். அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரோல் டவுன்லாம் பண்ண முடியும். வந்துடுச்சா? எனக்கு 15% ஆஃபர் இருக்கு கீஸ். இங்கே பாருங்க கீஸ். என்ன கீஸ் இதில் மட்டும் அது இல்லை, கூகுள் ப்ளே பாருங்க. ஐயோ கைஸ் சாரி கைஸ், ஏன்னா எஸ்ஆர்எம் நவீன் 91 அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறனால அது கூகுள் ப்ளே பேலன்ஸ்லாம் காட்டாது. ஐயோ என்ன கைஸ் இது. சரி நான் அப்புறமா நான் இந்த லெவல் பாஸ் போடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஆனால் நாளைக்கு நான் நாளைக்கே போட்டுருவேன், ஓகேவா? சரி கைஸ், இதில் வீடியோ வச்சுக்கலாம். பாய் 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 ஃப்ரம் டிடபிள்யூடி டாக்ஸி. அதே மாதிரி நம்ம யூஐடி கைஸ் இதை பார்த்துக்கோங்க. நான் கமெண்ட்லையும் பின் பண்ணி எதுனா வேணாலும் எடுத்துக்கோங்க. சரி பாய்.